ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புடலங்காய் வச்சு தயிர் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த புடலங்காய் தயிர் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/4 kg புடலங்காயை இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதோட விதையெல்லாம் எண்ணிக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கரில் மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி உப்பு இவ்வளவும் சேர்த்து இதை குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக வச்சு எடுக்கலாம். புடலங்காய் நல்லா வெந்து வரணும், ரொம்ப குழஞ்சி வேக வேண்டாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், புடலங்காய் வெந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் 250 ml தயிர் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்த தயிரை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம் இவ்வளோ சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச விழுதை இப்போ இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் வேறு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்து இந்த கடுகு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான புடலங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி புடலங்காய் வச்சு கூட்டு பொரியலுன்னு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.